எஸ்பி வேலுமணி அதிமுகவிலிருந்து நீக்கப்படுவாரா? என்ன செய்ய போகிறார் எடப்பாடி? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். இதற்காக நடிகர் விஜயை தங்கள் அணியில் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. ஆனால் விஜயின் அதீத நிபந்தனையால் கூட்டணி அமையாத சூழல் உருவானது. இதனையடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திடீரென பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்துக் கொண்டது. அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்தது முக்கிய காரணமாக கூறப்பட்டது. இதனையடுத்து இனி எப்பொழுதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார். மேலும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார். மேலும் 2024 அக்டோபர் 6 அன்று கன்னியாகுமரியில் நடந்த RSS பேரணியை கொடியசைத்து அதிமுக முன்னாள் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தளவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார். இது அதிமுகவின் கொள்கை, குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக இருப்பதாக கருதி அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். அடுத்ததாக பாஜக நடத்திய இருமொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக திருவள்ளூர் மாவட்ட செயலாளரும் நீக்கப்பட்டார். ஆனால் காலப்போக்கில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது. இந்த நிலையில் நேற்று மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சித்து வெளியான வீடியோவையும் பார்த்து எந்தவித கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்திருந்தனர். இந்த நிலையில் கோவை பேரூர் ஆதீனத்தில் நடைபெறும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா RSS தலைவர் மோகன் பகவத்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்றுள்ளார். பேரூர் ஆதீன மடத்தில் பாரம்பரிய சிவ வேள்வி பூஜை நடைபெற்று வருகிறது. நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்வாக RSS தலைவர் மோகன் பகவத் சிறப்புரையாற்றினார். விழாவில் பேரூர் ஆதீனம் தவத்தில் சாந்தலிங்கர், மருதாச்சல அடிகளார், கௌமார மடாலய குமரகுரு சுவாமிகள், பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், செல்லத்துறை, அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். முன்னதாக RSS தலைவர் மோகன் பகவத்துக்கு வெள்ளி முருகன் சிலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வழங்கியுள்ளார். இந்த நிலையில் RSS பேரணியில் கலந்து கொண்டதற்காக தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது RSS தலைவர் பங்கேற்ற விழாவில் அதிமுக மூத்த நிர்வாகி எஸ்பி வேலுமணி பங்கேற்றுள்ளார். எனவே எஸ்பி வேலுமணியும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள்.